சில உண்மைகள் சத்தமில்லாமலே அழிக்கும், முழு உலகத்தையும் நடுங்க வைக்கும். நீங்க பார்க்கிறது ஹிடன் சீக்ரெட்ஸ் இன் தமிழ். இந்த சேனல்ல உலகம் மறைத்து வைத்திருக்கும் கருப்பு ரகசியங்களையும் அதிகாரம் மூடி மறைத்த உண்மைகளையும் எந்த ஃபில்டர் இல்லாமல் உங்களுக்கு கொண்டு வர்றோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் சில நிமிஷங்கள்ல நீங்க கேட்க போற விஷயங்கள் உங்க உலக பார்வையையே மாற்றப் போகுது. 1998 ஒரு அமெரிக்கர் $8 மில்லியன் கொடுத்து ஒரு தீவை வாங்கினார். கரீபியன் கடலில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்ஜின் ஐலாண்ட்ஸ் பகுதியில். அந்த தீவின் பெயர் லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட். வெளியிலிருந்து பார்த்தா அது சொர்க்கம் மாதிரி. நீல நிற கடல், பசுமை நிறைந்த மரங்கள், நடுவில் பேலஸ் மாதிரி லக்ஸரி பங்களோ, சுற்றிலும் கெஸ்ட் விலாஸ், 2 பெரிய ஸ்விம்மிங் பூல்ஸ், ஜிம், ஹெலிபேட், எல்லாமே அல்ட்ரா லக்ஸரி. ஆனா அருகிலிருந்த தீவுகளில் வாழ்ந்த மக்கள் இந்த தீவுக்கு வைத்த பெயர் வேற. பெடோஃபைல் ஐலண்ட், அதாவது சிறுமிகளின் நரகம். 12 முதல் 17 வயது வரை சிறுமிகள் இந்த தீவுக்கு கடத்தி வரப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். 4 பக்கமும் கடல், ஓட வழியே இல்லை. ஒரு 15 வயது சிறுமி ஒரு முறை நீந்தி தப்பிக்க முயன்றாள். ஆனா பிடிபட்டாள். அவளுடைய பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டது. அவளுடைய சுதந்திரமும் அங்கே முடிந்தது. இந்த தீவுக்கு வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. உலகம் முழுக்க இருந்து வந்தவர்கள். பில்லியனர்கள், பொலிட்டிக்கல்ஸ், செலிபிரிட்டிஸ், ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ், பிரிட்டிஷ் பிரின்ஸ் ஆண்ட்ரூ, சயின்டிஸ்ட் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ், ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ். அவர்களுக்காக இங்கே பெரிய பார்ட்டிஸ் நடந்தன. லக்ஸரி லைஃப், மியூசிக், ட்ரிங்க்ஸ், பிரைவேட் என்டர்டெயின்மெண்ட். ஆனா இந்த எல்லாத்துக்கும் பின்னால் இருந்த ஒரே ஒரு மனிதன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஒரு காலத்துல புருக்லின்ல மேத்ஸ் டீச்சர். ஆனா பின்னாடி பில்லியனர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அட்வைசர். $60 கோடி மேல சொத்து, பிரைவேட் ஜெட்ஸ், பிரைவேட் ஐலண்ட் அண்ட் பிரைவேட் செக்யூரிட்டி, பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், எஹூட் பாராக். இது ஒரு மனிதனின் கதை இல்லை, இது ஒரு முழு சிஸ்டம். ஒரு குற்றவாளியை எப்படி காப்பாத்துச்சு என்ற கதை. இந்த வீடியோல அமெரிக்காவின் மிகப்பெரிய ஸ்கேண்டல், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உண்மையை நாம பார்க்க போறோம். 2005 ஃப்ளாரிடா பால்ம் பீச். ஒரு 14 வயது சிறுமி அவளுடைய பெற்றோருடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறாள். எனக்கு மசாஜ் ஜாப்னு சொல்லி ஒரு ரிச் ஹவுஸ்க்கு அழைச்சாங்க. 1 மணி நேரம் மசாஜ் பண்ணினா $200 முதல் $300 தருவேன்னு சொன்னாங்க. அவள் போன இடம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வீடு. அவள் உள்ளே போனதும் எப்ஸ்டீன் ஒரு டவல் மட்டும் கட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தான். கிளாதஸ் கழட்டு. அடுத்த சில நிமிஷங்கள்ல அவளுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. இந்த இடத்துல வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போதான் இந்த கதையின் உண்மையான இருட்டு தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ் அவள்கிட்ட கேட்டாங்க, இன்னும் யாராவது அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்களா? ஒருத்தி, முதல் 2 முதல் 4 முதல் 8. ஒரு முடிவில்லாத சைன். எக்ஸ்ட்ரா மணி, ரெக்ரூட்மெண்ட். இது ஒரு நெட்வொர்க், ஒரு பிரமிட் சிஸ்டம். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, இது பிசினஸ் இல்ல, இது செக்ஸ் டிராஃபிக்கிங். பால்ம் பீச் போலீஸ் ஷாக் ஆகிட்டாங்க. ஒரு விக்டிமை பிடிச்சா 2 புதிய விக்டிம்ஸ். ஒரு மாசத்துல 10, அடுத்த மாசம் 20. 2006 வரும்போது 35 கன்ஃபர்ம்டு விக்டிம்ஸ். 80க்கும் மேல் பொட்டன்ஷியல் விக்டிம்ஸ். இங்கதான் கதை மாறுது. இங்கதான் இருட்டு இன்னும் ஆழமாகுது. இப்போ இந்த கேஸ்குள்ள FBI அதிகாரப்பூர்வமாக உள்ளே வந்தது. இந்த ஆபரேஷனுக்கு அவர்கள் வைத்த பேர் ஆபரேஷன் லீப் இயர். FBI ஒரு 53 பேஜ் ரிப்போர்ட் தயார் பண்ணியது. புளோரிடா மட்டும் இல்ல, நியூயார்க், நியூ மெக்சிகோ, பல மாநிலங்களில் விக்டிம்ஸ்க்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்தார்கள். 36 மைனர் கில்ஸ்,
டூசன்ஸ் ஆஃப் விட்னஸஸ், இன்டர்நேஷனல் செக்ஸ் டிராஃபிக்கிங் சார்ஜஸ். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருந்தும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் லைஃப் டைம் ஜெயில் போகணும். ஆனா அங்கே நடந்தது நீங்க எதிர்பார்த்ததே இல்லை. மயாமியில் இருந்த ஃபெடரல் அட்டர்னி அலெக்சாண்டர் அகாஸ்டா, அவன் எப்ஸ்டீனின் லாயர்ஸ் கிட்ட ஒரு சீக்ரெட் டீல் போட்டான். டீல் என்னன்னா, எப்ஸ்டீன் 2 ஸ்மால் ப்ராஸ்டிடியூஷன் சார்ஜஸ்க்கு கில்ட்டி அக்செப்ட் பண்ணினா போதும். அதுக்கு பதிலா அவனுக்கும் அவனோட அசோசியேட்ஸ்க்கும் எல்லா மேஜர் கிரிமினல் சார்ஜஸ்ல இருந்தும் இம்யூனிட்டி. அதாவது இனி எப்ஸ்டீன் மேல எந்த நியூ ஃபெடரல் கேஸும் ஃபைல் பண்ண முடியாது. இதுதான் இந்த கதையிலேயே அதிகம் ஷாக் தர்ற பாயிண்ட். இந்த டீலை கம்ப்ளீட்லி சீல் பண்ணிட்டாங்க. பப்ளிக் பார்க்க முடியாது, மீடியா பார்க்க முடியாது, விக்டிம்ஸ்க்கு கூட சொல்லல. அமெரிக்க லால விக்டிம்ஸ்க்கு இப்படி ஒரு டீல் பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா இங்க அந்த லா கூட இக்னோர் பண்ணிட்டாங்க. 2008 ஜூன் 30 எப்ஸ்டெயின் கோர்ட்டுக்கு வந்தான். 2 சார்ஜஸ்க்கு கில்ட்டி அக்செப்ட் பண்ணினான். சென்டென்ஸ் 18 மந்த்ஸ் ஜெயில். ஆனா அது நார்மல் ஜெயில் இல்ல, பால்ம் பீச் கவுண்டி ஜெயில்ல பிரைவேட் விங். வாரம் 6 நாட்கள் 12 மணி நேரம் ஆஃபீஸ்க்கு போக அனுமதி. அவன் ஜெயில்ல ஸ்லீப் பண்றதுக்காக மட்டும்தான். இதுக்கு ஜெயிலுன்னு பேரு, லக்ஸரி கெஸ்ட் ஹவுஸ்னு சொன்னாலும் தவறு இல்லை. இன்னும் ஷாக்கிங் விஷயம், 18 மந்த்ஸ் சென்டென்ஸ்ல 13 மந்த்ஸ் முடியும். முன்னாடியே எப்ஸ்டீன் ரிலீஸ் 2009 ஜூலை. இந்த 2009 எபஸ்டைன் ஜெயிலிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு உலகம் அவனை மெதுவாக மறந்துட்டது. பிரைவேட் ஜெட், பிரைவேட் தீவு, லக்ஸரி பார்ட்டிஸ், பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வாழ்க்கை ஒன்றும் நடக்காத மாதிரி கண்டினியூ ஆயிடுச்சு. ஆனா ஒரு பெண் மட்டும் இந்த சைலன்ஸ் அக்செப்ட் பண்ணல. அவளுடைய பேர் ஜூலி கே பிரவுன். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், மயாமி ஹெரல்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாள். அவள் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். 36 மைனர் விக்டிம்ஸ், FBI இன்வெஸ்டிகேஷன், இன்டர்நேஷனல் செக்ஸ் டிராஃபிக்கிங் சார்ஜஸ். இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தும் எப்ஸ்டீன் எப்படி ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்க முடியும்? இந்த ஒரு கேள்விதான் அவளை இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச்சுக்குள்ள தள்ளிச்சு. கோர்ட் டாக்குமெண்ட்ஸ், போலீஸ் ரிப்போர்ட்ஸ், விக்டிம் ஸ்டேட்மெண்ட்ஸ், சீக்ரெட் டீல் டீடைல்ஸ் ஒரு ஃபைலா கலெக்ட் பண்ணினாள். பல விக்டிம்ஸ் பேசவே பயந்தாங்க. சிலர் கிரைம்ல தான் ட்ரூத் சொன்னாங்க. ஜூலி சொன்னது, இந்த கேஸ் கிரைம் மட்டும் இல்லை, இது சிஸ்டம் ஃபெயிலியர். 2018 நவம்பர் அவள் ஒரு ரிப்போர்ட் சீரீஸ் பப்ளிஷ் பண்ணினாள். அதன் பெயர் பெர்வர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது ஜஸ்டிஸை எப்படி பெர்வர்ட் பண்ணினாங்கன்னு. இந்த ரிப்போர்ட்ஸ் வந்ததும் மீடியா எக்ஸ்ப்ளோர்ட். பப்ளிக் ஆங்கர், சோஷியல் மீடியா ப்ரெஷர், கவர்மெண்ட்க்கு குவெஸ்சன்ஸ். ஜூலி என்பதுக்கும் மேல் பொட்டென்ஷியல் விக்டிம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணினாள். அவங்களிருந்து 8 விக்டிம்ஸை இன்டர்வியூ பண்ணி டீட்டெயிலா டாக்குமெண்ட் பண்ணினாள். இது என்டர்டெயின்மெண்ட் ஜேர்னலிசம் இல்ல, இது எவிடன்ஸ் ஜேர்னலிசம். இந்த பிரஷருக்கு பிறகுதான் நியூயார்க்ல எப்ஸ்டீன் மேல ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆனது. 2019 ஜூலை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அகைன் அரெஸ்ட் ஆனான். சார்ஜஸ் டைரக்ட் செக்ஸ் டிராஃபிக்கிங், மைனர் அபியூஸ், ஃபெடரல் கிரைம்ஸ். இந்த முறை எஸ்கேப் சான்ஸ் இல்லை. 45 இயர்ஸ் ஜெயில் பாசிபிள் சென்டென்ஸ். பல விக்டிம்ஸ் ஃபைனலி ரிலீஃப் ஃபீல் பண்ணாங்க. ஜஸ்டிஸ் கிடைக்க போகுதுன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த கதைக்கு இன்னொரு டார்க் ட்விஸ்ட் இருந்தது. 2019 ஆகஸ்ட் 10 அமெரிக்கா முழுக்க ஒரே ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் ஓடுச்சு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபவுண்ட் டெட் இன் ஜெயில். ஆஃபிஷியல் வெர்ஷன், he committed suicide. ஆனா உலகம் அதை உடனே நம்பல. எப்ஸ்டீன் சூசைட் வாட்ச்ல இருக்க வேண்டியவன். அந்த நைட் கார்ட்ஸை தூங்கினாங்க. கேமராஸ் வேலை செய்யல. ஒரே நேரத்தில் 2 பெரிய செக்யூரிட்டி ஃபெயிலியர்ஸ். அப்போதான் ஒரு லைன் இன்டர்நெட் முழுக்க வைரலானது. எப்ஸ்டீன் did not kill himself. ஜாக்கை ஆரம்பிச்சது.
பின்னாடி குளோபல் ஸ்பெஷன்ஸியா மாறுச்சு. ஏன்னா எப்ஸ்டீன் உயிரோட இருந்தா பல பவர்ஃபுல் பீப்புளின் பெயர்கள் வெளியே வந்திருக்கும். பிரசிடென்ட்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், பில்லியனேர்ஸ், பிரின்சஸ். யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு சிசிடிவி வீடியோ ரிலீஸ் பண்ணிச்சு. யாரும் எப்ஸ்டீன் செல்குள்ள என்டர் ஆகல. அவன் தான் சூசைட் பண்ணினான். ஆனா அந்த வீடியோ கான்ஸ்பிரசி தியரிஸை குறைச்சதா இல்லை, அதை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கிச்சு. இன்டர்நெட் முழுக்க மீம்ஸ், போஸ்ட்ஸ், ஹேஷ்டேக்ஸ். எப்ஸ்டீன் didn't kill himself. பல விக்டிம் சொன்னது. அவன் இறந்ததோட நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நினைக்கிற சான்ஸ் கூட போயிடுச்சு. எப்ஸ்டீன் டெட். ஆனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டெட் ஆகல. அந்த ஃபைல்ஸ் தான் அடுத்த ஸ்டார்ம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எப்போ பப்ளிக் ஆகும்? யார் யார் எப்ஸ்டான் ஐலண்டுக்கு போனாங்க? யார் யார் அந்த பிரைவேட் பார்ட்டிஸில் இருந்தாங்க? யார் யார் இந்த கிரைம்ஸுக்கு சைலண்ட் சப்போர்ட்டராக இருந்தாங்க? இந்த கேள்விகள் தான் உலகத்தை நடுங்க வைத்தது. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், நான் பிரசிடென்ட் ஆனதும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுவேன். ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப எக்ஸைட்டட் ஆனாங்க. 2025 ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதும் உலகம் வெயிட் பண்ணிச்சு. ஆனா ஜூலை 2025 யூஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னது, எப்ஸ்டீன் கிளையண்ட் லிஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை. லிஸ்ட் இல்லை, ரிலீஸ் இல்லை, ஃபைல்ஸ் பப்ளிக் ஆகாது. ட்ரம்ப் டோன் சேஞ்ச். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் போரிங், டெமோக்ராட் ஹோக்ஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போதான் சஸ்பிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பீப்புள் நினைச்சாங்க ட்ரம்ப்புக்கும் எப்ஸ்டெயினுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. 1990களின் பிரைவேட் பார்ட்டிஸ், பிரைவேட் மீட்டிங்ஸ், சோஷியல் இவெண்ட்ஸ். எப்ஸ்டீன் எக்ஸ் எம்ப்ளாயி சொன்னது, ட்ரம்ப் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி கால் பண்ணுவார். மாடல் ஸ்டேசி வில்லியம்ஸ் சொன்னாள், 1993 ட்ரம்ப் டவர்ல ட்ரம்ப் என்னை தவறாக தொட்டார். எப்ஸ்டெயின் அங்கே இருந்தான். 2025 நவம்பர் யூஎஸ் காங்கிரஸ் ஒரு பில் கொண்டு வந்தது. 30 டேஸ்க்குள்ள எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணணும். ரிப்பப்ளிகன்ஸ், டெமோக்ராட்டிக்ஸ் 2 பார்ட்டிஸையும் ஒரே டைம்ல சப்போர்ட். 19 டிசம்பர் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனது. thousands ஆஃப் பேஜஸ். ஆனா பிளாக் மார்க்கர், redacted நேம்ஸ், redacted டேட்ஸ், redacted லொகேஷன்ஸ். பீப்புள் ரீட் பண்ணினப்போ ஒரு ஷாக்கிங் ட்ரூத். ஃபைல்ஸில் கிளின்டனை விட ட்ரம்ப் நேம் அதிகமாக வந்தது. ஃப்ளைட் ரெக்கார்ட்ஸ், இமெயில்ஸ். ட்ரம்ப் சொன்னார், நான் எப்ஸ்டீன் பிளேனில் ஒரு தடவை கூட போகவில்லை. ஃபைல்ஸ் சொன்னது, ட்ரம்ப் 8 டைம்ஸ் எப்ஸ்டீன் ஜெட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். எப்ஸ்டீன் இமெயில், ட்ரம்ப் நியூ அபவுட் த கேர்ள்ஸ் பட் ஹீ ஸ்டேட் சைலண்ட். லாரி நாசாருக்கு எப்ஸ்டீன் எழுதிய லெட்டர், we both love young girls but our president is free. Justice Department, letter fake. Allegations sensational. People புரிஞ்சாங்க, Justice Department நியூட்ரல் பாடி இல்ல, ட்ரம்ப் பர்சனல் லாயர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பன் இல்லை, அது ட்ரம்ப்பை ட்ராப் பண்ணும் ஒரு மிரர். இந்த கதையோ ஒரு மனிதனின் கதை இல்லை, இது ஒரு சிஸ்டம் எப்படி கிரிமினல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது என்ற கதை. பணம் இருந்தா சட்டம் மௌனமாகும். எப்ஸ்டீன் இறந்துட்டான். ஆனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இன்னும் முழுசா ஓப்பன் ஆகல. 10 லட்சத்துக்கு மேல் டாக்குமெண்ட் சீல்டு. பிளாக் மார்க்கர், ஹிடன் நேம்ஸ், ஹிடன் ட்ரூத்ஸ். ஒரு நாள் இந்த ஃபைல்ஸ் முழுசா ஓப்பன் ஆனா எத்தனை பிரசிடென்ட்ஸ், எத்தனை பிரைம் மினிஸ்டர்ஸ், எத்தனை பில்லியனேர்ஸ், எத்தனை ராலஸ். அப்போதான் உலகம் புரிஞ்சுக்கும், குற்றம் தனியாக நடக்கல, அது அதிகாரத்தின் பாதுகாப்போடு தான் நடக்குது. இந்த வீடியோ என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, இது அவேர்னஸ், இது வார்னிங். இந்த மாதிரி உலகம் மறைத்த உண்மைகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹிடன் சீக்ரெட்ஸ் இன் டாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உண்மை பரவணும். ஹிடன் சீக்ரெட்ஸ் இன் டாமல் உங்களுக்காக இந்த உலகத்தின் கருப்பு ரகசியங்களை தொடர்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். உண்மை எப்போதும் பயமுறுத்தும், ஆனா
அதுதான் உலகத்தை மாற்றும்.